வணக்கம் நண்பர்களே. மென்டார் ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் என்ற என்னோட யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோ பதிவில் மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்னா என்ன, பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய நிலைகள் பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஸோ we shall be discussing about the budget and the stages in the enactment of budget. இந்த குறிப்பிட்ட பகுதி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் குரூப் 1 அண்ட் குரூப் 2 சிலபஸில் யூனிட் 5 அண்ட் யூனிட் 6, அதாவது இந்திய அரசியலமைப்பு மற்றும் இந்திய பொருளாதாரம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் இந்தியன் எக்கானமியில் இடம்பெற்றிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வாட் யூ மீன் பை பட்ஜெட்? பட்ஜெட் அப்படின்னா என்ன? ஸோ பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப காமனான வார்த்தை, நாம் அன்றாடம் கேட்கக்கூடிய வார்த்தை தான். ஸோ கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்குமான ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கை. ஸோ இட் இஸ் அன் அஃபீஷியல் டாக்குமெண்ட் ஆஃப் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் அது மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய அந்த நிதியாண்டிற்கான எவ்வளவு வரவு, எவ்வளவு பணம் அவங்களுக்கு கிடைக்க போகுது, அதுல இருந்து அவங்க எவ்வளவு செலவு பண்ண போறாங்க, மக்கள் திட்டத்துக்காக எவ்வளவு செலவு பண்ண போறாங்கிறது தான் பட்ஜெட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பட்ஜெட் இஸ் an official government document that describes about the revenue receipts and expenditure of the government for the financial year. ஸோ அந்த நிதியாண்டிற்கான செலவுகள் மற்றும் அந்த நிதியாண்டிற்கான வரவுகள் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் பட்ஜெட். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் ஆஃப் த பட்ஜெட், அரசியலமைப்பு விதிகள் பற்றி பார்ப்போம். ஸோ இந்திய அரசியலமைப்பில் ரெண்டு முக்கியமான விதிகள் தெரிஞ்சிருக்கணும் பட்ஜெட் பற்றி. சரத்து 112 மற்றும் சரத்து 202. ஸோ ஆர்டிகல் 112 அண்ட் ஆர்டிகல் 202. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை இந்திய அரசியலமைப்பில் எங்கேயுமே பயன்படுத்தலை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. தமிழில் ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு, தவிர பட்ஜெட் அப்படிங்கிறத பயன்படுத்தப்படலை. ஸோ ஆர்டிகல் 112 என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய ஆண்டு நிதிநிலை அறிக்கையும், ஆர்டிகல் 202ல் மாநில அரசாங்கத்தினுடைய ஆண்டு நிதிநிலை அறிக்கை, தட் இஸ் ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்ன மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய ஆண்டு நிதிநிலை அறிக்கை குடியரசுத் தலைவர் சார்பாக நிதியமைச்சரால் தாக்கல் செய்யப்படுதுன்னும், மாநில அரசாங்கத்தினுடைய ஆண்டு நிதிநிலை அறிக்கை அம்மாநில கவர்னர் சார்பாக மாநில சட்டமன்றத்தில் அம்மாநில நிதியமைச்சரால் தாக்கல் செய்யப்படணும் கூறப்பட்டிருக்கு. ஸோ in article 112 of the Indian Constitution, the annual finance statement of the Union government is presented in the Lok Sabha on behalf of the President, and as per article 202 of the Indian Constitution, annual finance statement of the state government is presented in the state legislature on behalf of the governor of the concerned state அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மத்திய பட்ஜெட், யூனியன் பட்ஜெட். ஸோ இந்த மத்திய பட்ஜெட் ஒரு நிதியாண்டிற்கான மத்திய அரசாங்கத்தினுடைய வரவுகள் மற்றும் செலவுகள் பற்றிய அறிக்கை. அப்போ நிதி ஆண்டு என்பது ஏப்ரல் 1லிருந்து மார்ச் 31 வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களை தான் நிதி ஆண்டுன்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு 2020-21 ஆண்டுக்கான நிதி ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1, 2020 மார்ச் 31, 2021 வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களை தான் நிதி ஆண்டுன்னு சொல்கிறோம். மத்திய பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான இயர்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று 1924, இன்னொன்று 2017. அப்போ 1924 என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக பட்ஜெட் ரெண்டாக பிரித்து தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது ரயில்வே பட்ஜெட் தனியாகவும் பொது பட்ஜெட் தனியாகவும் பிரித்து தாக்கல் செய்யப்பட்டது. இதற்காக பரிந்துரை செய்த கமிட்டி அக்வர்த் கமிட்டி. இந்த அக்வர்த் கமிட்டி 1921 போடப்பட்டது. ஸோ இந்த கமிட்டியினுடைய பரிந்துரைப்படி 1924 ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட்லேருந்து பிரித்து தாக்கல் செய்யப்பட்டது. இந்த முறை 2016 வரைக்கும் நடைமுறையில் இருந்தது. 2016 போடப்பட்ட
பிபேக் தீப்ராய் குழு பரிந்துரையின்படி ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட்டுடன் இணைக்கப்பட்டது. So from the year 2017, railway budget was merged with the general budget based on the பிபேக் தீப்ராய் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஸோ பிபேக் தீப்ராய் குழு இந்த குழு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இனிமேல் ரெண்டு பட்ஜெட் வேண்டாம், அந்த முறையை நீக்கிட்டு ஒரே பட்ஜெட்டா தாக்கல் செய்வோங்கிற முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ 2017 இருந்து இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரே பட்ஜெட்டா தாக்கல் செய்யறோம். அப்போ பட்ஜெட் உருவாக்கக்கூடிய அந்த பட்ஜெட்டை தயாரிக்கக்கூடிய பணியில் யார் எந்த துறை இருக்குங்கிறதையும் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஸோ பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும், நிதி அமைச்சகத்தால் உருவாக்கப்படுது. ஸோ பட்ஜெட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 4 துறைகளில் எந்த துறை இந்த பட்ஜெட்டை உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார விவகாரத்துறை தான் பட்ஜெட்டை உருவாக்கக்கூடிய பணியை செய்கிறாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் யூனியன் பட்ஜெட். ஸ்டேஜஸ் இன் த எனாக்ட்மெண்ட் ஆஃப் பட்ஜெட். பட்ஜெட் செயல்படுத்துவதற்கான நிலைகள் மொத்தம் 6 நிலை இருக்கு. அதுல முதல் நிலை பிரசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட், பட்ஜெட் தாக்கல். இரண்டாம் நிலை ஜெனரல் டிஸ்கஷன், பொது விவாதம். மூன்றாம் நிலை தேர்ட் ஸ்டேஜ் ஸ்க்ரூட்டனி பை த டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ், துறை சார்ந்த நிலைக்குழுக்களின் ஆய்வு. ஃபோர்த் ஸ்டேஜ் voting on demand for grants, மானிய கோரிக்கைகள் மீதான வாக்கெடுப்பு. ஃபிஃப்த் ஸ்டேஜ் பாசிங் ஆஃப் அப்ராப்ரியேஷன் பில், ஒதுக்கீட்டு மசோதா நிறைவேற்றம். கடைசி ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜ் பாசிங் ஆஃப் ஃபினான்ஸ் பில், நிதி மசோதா நிறைவேற்றம். இந்த 6 நிலைகளில் என்னென்ன நடக்குதுங்கிறத ஒவ்வொன்றா விரிவாக பார்ப்போம். முதல் நிலை பிரசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட், பட்ஜெட் தாக்கல். ஸோ பட்ஜெட் தாக்கல் பெரும்பாலும் பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் வாரத்திலேயே நடந்துடும். இப்பெல்லாம் இந்த பட்ஜெட் யாரால் தாக்கல் செய்யப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி அமைச்சரால் தாக்கல் செய்யப்படுது. பட் அரசியலமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க, விதி 112 ஆர்டிகல் 112 என்ன சொல்லியிருக்காங்க, the annual finance statement of the union government is presented in the Lok Sabha on behalf of the president. அதாவது குடியரசுத் தலைவரின் சார்பாக மத்திய அரசாங்கத்தினுடைய ஆண்டு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் குடியரசுத் தலைவருக்கு பதிலாக பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறாங்க. இந்த தாக்கல், பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது, பிரசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட் அப்படிங்கிறது பாராளுமன்றத்தினுடைய லோக்சபாவில் மட்டுமே நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸோ பிரசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி இன் த லோக்சபா. ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்ல அவங்களால வாக்களிக்க முடியாது, பெரும் விவாதங்கள் மட்டுமே செய்ய முடியும். ஸோ ராஜ்யசபா கேன் ஒன்லி டிஸ்கஸ் த பட்ஜெட் அண்ட் கேனாட் vote on the budget. ஸோ இதைத்தான் என்ன சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் ஆஃப் த பட்ஜெட், நிதி அமைச்சர் பட்ஜெட்டை முழுமையா லோக்சபா உறுப்பினர்களுக்கு வாசிக்கிறது தான் முதல் நிலைன்னு சொல்லப்படுது. ஸோ இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த நிதியாண்டிற்கான பட்ஜெட், அதாவது 2020-21 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் தான் இருக்கிறதுலேயே மிக நீளமான பட்ஜெட் உரைன்னு சொல்லப்படுது. லாங்கஸ்ட் பட்ஜெட் ஸ்பீச் பை த ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் ஸ்பீச் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் 2020 and 2021 ஒரு 2 மணி நேரம் 43 நிமிஷம் நடந்ததுன்னு சொல்லப்பட்டது. ஸோ இதுதான் முதல் நிலை. பட்ஜெட்டை லோக்சபா உறுப்பினர்களுக்கு படிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் டிஸ்கஷன், பொது விவாதம். இந்த பொது விவாதம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஸ்டேஜ், அதாவது பட்ஜெட் தாக்கல், பிரசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட் முடிஞ்சு ஒரு சில நாட்களில் துவங்கும். இது பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நடக்கும். லோக்சபா மற்றும் ராஜ்யசபா ரெண்டுத்துலேயும் நடக்கும். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எதில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னா, லோக்சபாவில் மட்டும்தான் நடக்கும். இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுப்பினர்கள் அந்த பட்ஜெட் பற்றின, அந்த ஆண்டிற்கான பட்ஜெட் பற்றின அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இந்த பட்ஜெட் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன, நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன, எதில் லேக் ஆகுது அப்படிங்கிற அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. நிதி அமைச்சர் உறுப்பினர்களுடைய கேள்விகளுக்கு அந்த விவாதம் முடிஞ்சு கடைசியா பதிலளிப்பார். So the finance minister shall reply to the queries of the members of the parliament at the end of the discussion. இது இரண்டாவது நிலை.
மூன்றாவது நிலை மிக முக்கியமான நிலை ஸ்க்ரூட்டினி பை த டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ், துறை சார்ந்த நிலைக்குழுக்களின் ஆய்வு. இரண்டாவது நிலை முடிந்தவுடனே பாராளுமன்றம் 2 to 3 மாதங்களுக்கு விடுமுறை அளிக்கப்படும். இந்த 2 to 3 மாதங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 24 பாராளுமன்ற நிலைக்குழுக்கள் இருக்கு. 24 டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்கு. இந்த பாராளுமன்ற நிலைக்குழு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பட்ஜெட்டை இன்டெப்தா அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு துறைக்கான தேவைகளும் பாராளுமன்ற நிலைக்குழுவினுடைய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு, அவங்களுக்கு இவ்வளவு பணம் தேவையா, இந்த திட்டத்துக்கு இவ்வளவு பணம் கேட்டிருக்காங்க, இவ்வளவு பணம் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஆய்வறிக்கையை பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளுக்கும் சமர்ப்பிக்கிறதா இந்த மூன்றாவது நிலை. So the scrutiny by the departmental standing committees takes place after the second stage, that is the general discussion. In this stage, the standing committees critically analyze the performance of the ministry and the grants that they have quoted in the budget. The system of creating standing committees was established from the year 1993. அதாவது பாராளுமன்ற குழுக்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1993. இந்த குழுவினுடைய அறிக்கை பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் சமர்ப்பிக்கப்படும். இது அடிப்படையில தான் அடுத்த நிலைகள் தொடரும். நான்காவது நிலை voting on demand for grant, மானிய கோரிக்கைகள் மீதான வாக்கெடுப்பு. ஸோ இந்த நிலையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிற வாக்கெடுப்பு நடத்துவாங்க. இந்த வாக்கெடுப்பு எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோக்சபால மட்டுமே நடக்கும். ராஜ்யசபாவுக்கு இதற்கு அதிகாரம் கிடையாது. ஸோ voting on demand for grants takes place only in the Lok Sabha and not in the Rajya Sabha. இது எதன் அடிப்படையில் நடக்கும்? நம்ம மூன்றாவது நிலையில சொன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்னுடைய ரிப்போர்ட், அதாவது பாராளுமன்ற நிலைக்குழுக்களுடைய ஆய்வறிக்கையின்படி தான் இந்த வாக்கெடுப்பு நடத்தப்படும். இந்த வாக்கெடுப்பு ஏன் நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு துறைக்கும், உதாரணத்துக்கு இப்ப டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டா, பாதுகாப்பு துறைன்னு எடுத்துக்கிட்டா, அவங்க ஒரு 2 லட்சம் கோடி கேட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 2 லட்சம் கோடி கொடுக்கலாமா வேண்டாமான்னு துறைசார் பாராளுமன்ற குழுக்கள் அவங்க ஆய்வு செஞ்சு அறிக்கை கொடுத்திருப்பாங்க. இந்த அறிக்கையை வச்சுட்டு உறுப்பினர்கள் வாக்கெடுப்பு நடத்துவாங்க. 2 லட்சம் கோடி கேட்டிருக்காங்க, இந்த ஆண்டுக்கு இந்த துறைக்கு கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறதான் இந்த நிலைக்கான வாக்கெடுப்பு நடத்தப்படும். ஸோ இந்த வாக்கெடுப்பு பொழுது வெட்டு தீர்மானம் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, கட் மோஷன்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அந்த கட் மோஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ 2 லட்சம் கோடி கேட்டிருக்காங்க அப்படின்னா, 2 லட்சம் கோடி வேண்டாம், ஒரு 1.25 லட்சம் கோடி கொடுத்தா போதும் அப்படின்னு மானிய கோரிக்கையை குறைச்சு கொடுக்கறதுக்காக உறுப்பினர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு தீர்மானங்கள்ல வெட்டு தீர்மானங்கள்னு சொல்லுவோம். இதுல 3 வகைப்படும். இது என்னங்கிறது நான் தனி செப்பரேட் வீடியோவே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வெட்டு தீர்மானங்கள் பட்ஜெட்டினுடைய 4வது நிலையில பயன்படுத்தப்படும். இதை பயன்படுத்தி மானிய கோரிக்கை மீதான வாக்கெடுப்பு, அதாவது ஒவ்வொரு துறைக்கான மானிய கோரிக்கையை குறைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும். ஸோ இந்த voting for demand for grant அப்படிங்கிறது 26 days நடக்கும். இந்த 26th டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிலட்டைன் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கிலட்டைன் அப்படிங்கிற ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு 15 டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு 15 துறைகளுக்கான மானிய கோரிக்கை டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா, வெறும் 10 தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் 5 பண்ணல அப்படின்னா, அந்த கடைசி நாள் எந்த வித வாக்கெடுப்புமே இல்லாம அந்த அனைத்து 15ம் நிறைவேறினதா முடிச்சு வைக்கிறதா இந்த கிலட்டைன் பேர். ஸோ கிலட்டைன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எண்டிங் த voting on demand for grants. ரைட்டுங்களா? ஸோ இது 4வது நிலை. 5வது நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிங் ஆஃப் அப்ராப்ரியேஷன் பில், ஒதுக்கீட்டு மசோதா நிறைவேற்றம். இந்த அப்ராப்ரியேஷன் பில், ஒதுக்கீட்டு மசோதா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தினுடைய எக்ஸ்பெண்டிச்சர் சம்பந்தப்பட்டது, அதாவது செலவு சம்பந்தப்பட்ட பகுதின்னு சொல்லலாம்.
முன்னாடியே சொன்னா பட்ஜெட்ல 2 பார்ட் இருக்குன்னு சொன்னேன். ஒன்னு வரவு, இன்னொன்னு செலவுன்னு சொன்ன ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் சம்பந்தப்பட்டது தான் வந்து அப்ராப்ரியேஷன் பில்லுன்னு பேரு. ஸோ அப்ராப்ரியேஷன் பில் பொறுத்த வரைக்கும் நம்ம மானிய கோரிக்கையில ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டிருக்குங்கிற இறுதி முடிவோட நிதி அமைச்சகம் இதை சமர்ப்பிப்பாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ டிஃபென்ஸ் வந்து இந்த 2020-21 பட்ஜெட்ல 3,23,000 கோடி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பென்ஷனுக்கு 2,10,000 கோடி, அதே மாதிரி கல்விக்கு 99,312 கோடி, இந்த மாதிரி கேட்கப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி மொத்த செலவையும் போட்டு பாராளுமன்றத்தினுடைய அவைக்கு, அதாவது லோக்சபாவுக்கு சமர்ப்பிக்கப்படும். லோக்சபா உறுப்பினர்களுடைய ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறம் தான் இந்த துறைக்கான பணம் இந்திய திரள் நிதியிலிருந்து கொடுக்கப்படும். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஸோ லோக்சபால அப்ராப்ரியேஷன் பில் பாஸ் ஆனதுக்கு அப்புறம், அதாவது ஒதுக்கீட்டு மசோதா பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் துறைக்கான செலவுக்கான பணங்கள் ஒதுக்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது எங்கிருந்து வழங்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய திரள் நிதியிலிருந்து வழங்கப்படுது. அப்போ கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து வழங்கப்படுது. இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம அதாவது குடிமக்கள் கட்டக்கூடிய வரி பணத்தினுடைய ஒரு தொகுப்பு தான் இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ அப்போ 5வது நிலை ஒதுக்கீட்டு மசோதா நிறைவேற்றம், பாசிங் ஆஃப் அப்ராப்ரியேஷன் பில். 6th ஸ்டேஜ், த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் பாசிங் ஆஃப் பட்ஜெட். 6வது நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி மசோதா நிறைவேற்றம். இந்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5th ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? 5வது நிலையில் என்ன பார்த்தோம்? அரசாங்கத்தினுடைய செலவுகள் பற்றின விவரங்கள் இருக்குன்னு பார்த்தோம். 6வது நிலையாவது 6th ஸ்டேஜ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி மசோதா பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தினுடைய வருவாய் சம்பந்தப்பட்டது. ஸோ இட் கண்டைன்ஸ் த இன்கம் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட். அப்போ இன்கம் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அரசாங்கம் எங்கிருந்து அந்த ஆண்டிற்கான வருவாயை ஈட்ட போறாங்கிற விவகாரம் அதில் இருக்கும். உதாரணத்துக்கு பார்ப்போம். இப்போ யூனியன் பட்ஜெட் 2020 and 21, அதாவது மத்திய பட்ஜெட் 2020-21 பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்திற்கான அதிகபட்ச வரவு அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் வாங்கக்கூடிய கடன்ல இருந்து வந்திருக்கு. borrowing and other liabilities இருந்து மேக்சிமம் போர்ஷன் வந்திருக்கு. அடுத்தது 2வதா கார்பரேஷன் டாக்ஸ் இருந்து வருது. 3வதா இன்கம் டாக்ஸ் இருந்து வருது. ஸோ இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் எந்தெந்த மூலங்கள்ல இருந்து, எந்தெந்த சோர்சஸ்ல இருந்து எவ்வளவு ரெவென்யூ ஜெனரேட் பண்ண போறாங்கிற ஒரு தொகுப்பு தான் இந்த பினான்சியல் பில், நிதி மசோதா. இந்த நிதி மசோதாவானது பட்ஜெட் தாக்கல் செஞ்ச 75 நாட்களுக்குள்ள நிறைவேற்றப்படும். ஸோ the financial bill shall be passed within 75 days of the presentation of budget. ஸோ இதுதான் பட்ஜெட் தாக்கல் செஞ்ச 6 நிலைகள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது vote on account. இது செப்பரேட் ஸ்டேஜ் கிடையாது. இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது நிலை, அதாவது ஜெனரல் டிஸ்கஷன், பொது விவாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் தாக்கல் செஞ்சு அந்த 6 நிலைகள் முடிவடைவதற்கு குறைஞ்சது ஒரு 4லிருந்து 5 மாதங்கள் டைம் எடுத்துக்கும். அப்போ பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னா, மார்ச் மாதம் வரைக்கும் தான் அரசாங்க துறைகளுக்கு அவங்களுடைய செலவுகளுக்கு பணம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பணம் இருக்காது. ஸோ இந்த பண பற்றாக்குறையை போக்குவதற்காக பொது விவாதம் முடிந்த உடனே, அதாவது ஜெனரல் டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே அரசு துறைகளுக்கு பட்ஜெட்ல அந்த துறை கேட்ட தொகையிலிருந்து 1/6 பங்கு தொகை அவங்களுடைய 2 மாத செலவுக்காக முன்கூட்டியே கொடுப்பது தான் வந்து vote on account பேர். ஸோ vote on account takes place after the general discussion, in which 1/6 of the total estimated amount is granted to the ministry for its expenditure in the upcoming 2 months. ஸோ இதுதான் vote on account சொல்லக்கூடியது. நமக்கு தெரிய வேண்டியது, இந்த 2 மாதம், அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய துறைகளுக்கான செலவுகள், 2 மாச செலவுகளுக்கு பட்ஜெட்ல அவங்க கேட்ட நிதியிலிருந்து 1/6 பங்கு நிதியை வழங்குவது தான் இந்த vote on account. ஸோ பட்ஜெட்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய
6 நிலைகள் என்னென்னங்கிறத விரிவா பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மற்றும் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பத்தின சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. ஏதாவது சப்ஜெக்ட்ல குறிப்பிட்ட டாபிக் உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த வீடியோவை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல மேலும் என்னோட சேனல்ல வரக்கூடிய வீடியோக்களை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.